ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 138 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 24,991 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 55,501 பாயிண்ட்ஸில் இருக்குது. 103 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 82,141 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. 420 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கனரா பேங்க் இது எல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது போக ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் மட்டும் 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட ரியாக்ஷன் இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃப்ளாட் நெகட்டிவ். ஃபெடரல் பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஷன் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அது 4 குவார்டர் கண்டினியூஸாக 4 குவார்டர் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. 165 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அசட் குவாலிட்டி, ப்ரொவிஷன் இதெல்லாமே ரொம்பவே வீக்கனாக இருக்குது. ஆக்சுவலி இந்த 4th குவார்ட்டரில் 165 கோடி லாஸு. இது போக அவங்களோட ப்ரொவிஷன் அந்த பேட் லோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது 255 கோடியாக இருக்குது. ஏழியராட்டு 119 கோடியாக இருந்தது. இப்போ 255 கோடியாக இன்க்ரீஸாக இருக்குது. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 69% குறைஞ்சிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 291 கோடியாக இருந்தது, இப்போ 90 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 8.57% இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4,449 கோடி, 22% வந்து லோவராக குறைஞ்சிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 36 கோடி நெட் லாஸு, செகண்ட் குவார்ட்டரில் 305 கோடி, அதே தேர்ட் குவார்ட்டரில் 719 கோடி லாஸு. இப்போ பார்த்தீங்கன்னா 165 கோடி லாஸு. ப்ரொவிஷன் வந்து 572 கோடியாக இருந்துச்சு தேர்ட் குவார்ட்டரில். இது போக கான்சிக்யூவன்ட்டாட்டு ஆனுவலாட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல் இயர் பேசிஸில் 1,225 கோடி நெட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே வந்து ஃபினான்ஷியல் 24ல் 505 கோடி நெட் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது 7.92% இருக்குது இந்த மார்ச்சில். அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 2.89% இருந்துச்சு. பட் டிசம்பர் குவார்ட்டரில் 12.6% இருந்துச்சு. பட் குவார்டர் பேசிஸில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேட் லோன்ஸ் வந்து 405 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 22% டிப்பாக இருக்குது. 11,476 கோடியாக இருந்தது, இப்போ 8,980 கோடியாக குறைஞ்சிருக்கு. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 22.4% இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டர்லேயும் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை இந்த ஃபியூஷன் ஃபினான்ஸு. பட் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க ஃபியூஷன் ஃபினான்ஸ். ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 170 வரைக்கும் போச்சு. இப்போ 173 ட்ரேட் ஆகுது. ஒரு 1.5% நெகட்டிவில் தான் இருக்குது. பட் இது இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிகவர் ஆகுறதுக்கு மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ரீசெண்டாகிட்டு ஃபியூஷன் ஃபினான்ஸோட அந்த அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அது எல்லாமே நல்லாவே சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. ஸோ ரைட் இஷ்யூ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 150% கிட்ட சப்ஸ்கிரைப் ஆகிருந்துச்சு. பட் கொஞ்சம் ரிகவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். இது ஃபியூஷன் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. சாட்டர்டே வந்துருந்துச்சு. அன்றைக்கி உடம்பு சரியில்லாதனால அதை டிஸ்கஸ் பண்ண முடியல. ப்ராஃபிட் ஒரு 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீக்வன்ஷியல் பேசிஸில். பட் குவார்டர் பேசிஸில் இயர் ஆன் இயர் பேசிஸில் 4% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. குவார்டர் பேசிஸில் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,778 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 3% சம்திங் தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 43,903 கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. எபிட்டா வந்து 6% குறைஞ்சிருக்கு குவார்டர் பேசிஸில். 11,255 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 25.6% குறைஞ்சிருக்குது. இது போக ₹3.35 பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸ்டாக் ப்ரைஸ் என்டிபிசியோடது இன்றைக்கி 351 ரூபா போச்சு. இப்போ 344 ட்ரேட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க 74% வரைக்கும். இது மேலே 74% இந்த ஸ்டாக் மேலே போக சான்சஸ் இருக்குது. விச் மீன்ஸ் 490 500 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெஃப்ரீஸ் வந்து இதுக்கு பைக்கால் கொடுக்குறாங்க என்டிபிசிக்கு. ஏன்னா பவரோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தேவைப்படுது இந்தியாவுக்கு. ஸோ ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 80 GW கெப்பாசிட்டி அடிக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்டிபிசி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 74% மேலே போக அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று டாடா பவர், இன்னொன்று வந்து என்டிபிசி. இதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். டாடா பவர் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி, நம்ம கன்சிடர் பண்ண லெவலில் வந்து ரொம்பவே மேலே போயிடுச்சு. என்டிபிசி கொஞ்சம் சீப் வேல்யூஷனில் இருக்குது. இதில் 27 அனாலிஸ்ட்டில் 23 பேர் பைக்கால் கொடுக்குறாங்க.
2 பேர் பார்த்தீங்கன்னா ஹோல் கால் கொடுக்குறாங்க, 2 பேர் செல் கால் கொடுக்குறாங்க. இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ். இன்னைக்கு மோஸ்ட்லி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது மார்க்கெட்டில். இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இதுக்கு எல்லாமே ஐசி செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி டவுன் கிரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் பேங்கை பார்க்கலாம். ஸோ இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 2200 இருந்த டார்கெட் ப்ரைஸை 2150 குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் ஐசிஐசிஐ பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க்குக்கு 1400 இருந்ததை 1350 குறைச்சிருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு 2500 இருந்ததை 2400 குறைச்சிருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணுறது இந்த பேங்க்ஸ் எல்லாமே மார்ஜின் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த பேங்க் ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே ஐசி செக்யூரிட்டிஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க 20 பேசிஸ் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் சிட்டிசன் வந்து சில டென்யூஸில் வந்து அவங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம். இப்போ 3 கோடிக்கு கீழே இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 20 பேசிஸ் பாயிண்ட் நாங்கள் கட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஏப்ரலில் 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ரேட் கட்டுக்கு அப்புறம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ரேட் கட்டுக்கு அப்புறம் வந்து 3% to 6.85% வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு இருக்குது, 3.5% to 7.35% வந்து சீனியர் சிட்டிசன் இருக்குது. இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா 3% to 7.10% வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு இருந்துச்சு, 3.5% to 7.55% வந்து சீனியர் சிட்டிசனுக்கு இருந்துச்சு. பட் இப்போ அதை பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெப்போ ரேட்டை கொஞ்சம் குறைச்சதுக்கப்புறம் இவங்களும் வந்து சில எஃப்டிக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. மதர்சன் வந்து ஜப்பானை சேர்ந்த மார்லி அதில் வந்து சில ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மார்லிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பேஸ்ட் லெண்டர்ஸ். ஸோ அந்த கம்பெனியில் இவங்க வந்து ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸுக்கான பார்ட் சப்ளை பண்ணுற கம்பெனி தான் மதர்சன். ஸோ அந்த கம்பெனியில் சில ஸ்டேக் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா அப்டேட் கொடுக்குறாங்க. சைனீஸை சேர்ந்த கம்பெனி தான் பியூஐடி. டெஸ்லாக்கே பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுற கம்பெனி பியூஐடி. அந்த அளவுக்கு மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்க, குளோபல் லெவலையும் சரி சைனா லெவலையும் சரி. என்ன பிரச்சனைனா நேற்று ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்துருந்துச்சு. காரணம் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கார் ஒரு நல்ல வேல்யூவில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 35% வரைக்கும் அவங்களோட சில கார்ஸுக்கு வந்து ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காரோட ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பியூஐடி ஷேரோட வேல்யூ வந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது பியூஐடியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு 738 வரைக்கும் போச்சு, இப்போ 730 ட்ரேட் ஆகுது. ஸோ டாடா மோட்டார்ஸில் நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து யூரோப்பியன் யூனியனில் வந்து டேரிஃப் போடுன்னு சொன்னார். யூரோப்பியன் யூனியன் மேலே 50% டேரிஃப். பட் ஆக்சுவலி யூரோப்பியன் யூனியனோட லீடர்ஸ் வந்து ட்ரம்ப்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனதுனால கடைசியில் அந்த டேரிஃப் எதற்கு பார்த்தீங்கன்னா அவர் ஜூலை 9 ஒத்தி வச்சிட்டாரு. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குன்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஜூன் 1 வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் அப்படின்னு சொன்னார், 50% டேரிஃப்னு. கடைசியில் அவங்க பேச்சுவார்த்தை பண்ணதுனால ஜூலை 9 பார்த்தீங்கன்னா அதை டிலே பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இது டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் பாசிட்டிவ் அப்டேட்டில் இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 38,892 கோடி இந்த ஃபினான்ஷியல் 25 மட்டுமே அவங்க டாக்ஸஸ் ஆட்டு பே பண்ணியிருக்காங்க. இல்லை டைரக்ட் டாக்ஸஸ் வந்து 25,766 கோடி, இன்டைரக்ட் டேக்ஸ் மூலம் மட்டும் 12,189 கோடி பே பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு டாக்ஸஸ் மட்டுமே டாடா மோட்டார்ஸ் குளோபல் டேக்ஸ் வந்து 38,892 கோடி பே பண்ணியிருக்காங்க. இதில் செக்மெண்ட் வைஸ் நீ பார்த்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் அதுதான் உங்களுக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸஸ் வந்து பே ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ டிமர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சந்திரசேகரன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸில் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இந்த டிமர்ஜர் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுக்குறாரு. டாடா மோட்டார்ஸ் வந்து பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீமில் 527 கோடி கிளைம் பண்ணியிருக்கிறதாட்டம் அப்டேட். ஸோ ஃபினான்ஷியல் 24 142 கோடி இந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீமில் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 25 385 கோடி வந்து நாங்கள் கிளைம் பண்ணியிருக்கிறதாட்டு டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாட்டு 2 இயர்ஸில் 527 கோடி கிளைம் பண்ணியிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ஸோ நோபல் கொடுத்த அப்டேட். ஸோ ஆக்சுவலி ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு அக்ஸோ நோபல் இந்தியாவை வாங்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து 9,000 கோடிக்கு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க. $1.1 பில்லியன் வந்து இந்த அக்ஸோ நோபலை வந்து ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க. 74.76% ஸ்டேக்கு. ஆல்ரெடி பேச்சுவார்த்தை எப்படி போய்ட்டு இருந்துச்சுன்னா 12,000 கோடிக்கு வாங்க போகிறாங்கன்னு சொல்லி. பட் இப்போ 25% டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் வந்து அக்ஸோ நோபலை வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ரேஸில் நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு, பட் கடைசியில் ஃபைனலில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸாக தான் இருந்திருக்கு.
பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 2000 கோடி ஒதுக்குறாங்க. ஸோ அவங்களோட ஐடி ஸ்பெண்டிங் ஃபினான்ஷியல் இயர் 26க்கான அவங்களோட ஐடி ஸ்பெண்டிங் வந்து 2000 கோடி அலாட் பண்ணுறாங்க. இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 10 நாளில் கிட்டத்தட்ட பயங்கரமாக ரேலியாக இருக்குது. 10% வரைக்கும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 7.3 லேக் crore வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெல்காஸ்ட், காஸ்மோ ஃபஸ்ட்டு, ஜிஆர்எஸ் இந்த மாதிரி பங்குகள்லாம் 65% to 55% வரைக்கும் மேலே போயிருக்கு. ஒன்று ரீட்டைலோட லிக்விடிட்டி அதிகம், இதுவும் ஒரு மேஜர் ரீசனாக இருந்திருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மட்டும் 7 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்லேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு 100 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது. அது வந்து 17,000%, அதாவது 17,000% வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். சரி, அந்த ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட்டு Q4 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தா ப்ராஃபிட் 470% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா 430% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 400% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 451% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, அந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி EV டெக் சர்வீஸ்ன்னு இருந்துச்சு. சரி, உள்ளே போய் அந்த கம்பெனி நோண்டி பார்ப்போன்னு பார்த்தா 64 ரூபா இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் டு புக்கு 15, பி ரேஷியோ 153. இதுக்கு மேலே நம்ம வேண்டான்ட்டு அப்படி ஒதுங்கிட்டேன். ப்ரொமோட்டர் கைவசம் 59% மேலே இருக்குது. FIS ஒரு 1.92% FIS வச்சுருக்கிறாங்க. நான் இன்ஸ்டியூஷன் ஒரு 38.90% வச்சுருக்காங்க. பட் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் வேல்யூஷன் ஜாஸ்தி, அதில் அப்படி ஒதுங்கிட்டேன், உள்ளே போய் பார்க்கவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேம் வந்து மெர்க்குரி EV டெக்கு. யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறது, குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் லோடர்ஸ் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் இதுக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இந்த எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடர் அதை பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிசைன் மேனுஃபேக்சரிங் இதுவும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். IIFL ஃபினான்ஸுக்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ RBI வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க IIFL ஃபினான்ஸுக்கு. இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 10% வரைக்கும் விழுந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் நல்லா இல்லது, அதான் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் JK சிமெண்ட்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்குது. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனால மேலே போயிருக்குது. இது போக ஹீரோ மோட்டார் காப் வந்து அவங்களோட விடா ஸ்கூட்டரில் வந்து 2 நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க 1 ஜூலையில் அப்படின்னு சொல்லி. அதாவது விடா போர்ட்ஃபோலியோவில் வந்து 2 புதிய ஸ்கூட்டர்ஸ் ஜூலை 1 லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லி ஹீரோ மோட்டார் காப் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹீரோ மோட்டார் காப்புக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. TVS ஜூபிட்டர் 125 பார்த்தீங்கன்னா அதுவும் விரைவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய கம்பெனிஸுக்கு, அதாவது ஹீரோ மோட்டார் காப்பில் டெஸ்டினி 125, அது மாதிரி பார்த்தீங்கன்னா யமஹாவோட ஃபாசினோ, இவங்களுக்கு எல்லாமே மேபி ஒரு காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி TVS தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. பாரதி ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் ஐடியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டெலகாம் ஃப்ராட்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸை வந்து 3 பேருமே சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி இதை தடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்கேம்ஸ் மூலமாட்டு 1.7 மில்லியன் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. 9 மந்த்ஸ் 2024 9 மந்த்ஸில் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்குது. இது மூலமாட்டு ஃபினான்ஷியல் லாஸஸே 11,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த 3 கம்பெனியுமே சேர்ந்து இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இவங்களுக்கு 2 அப்சர்வேஷன் வந்திருக்கு. யூஎஸ் அப்டேட் வந்து தெலுங்கானாவில் இருக்க API பிளான்ட்டுக்கு 2 அப்சர்வேஷன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. May 19 to 24 நடந்த இன்ஸ்பெக்ஷனில் தான் ஃபார்ம் 483 2 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. JSW ஸ்டீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ May 2 பார்த்தீங்கன்னா இதோட ஆர்டர்ஸ் வர இருக்குது. அந்த 19,300 கோடிக்கு ரீசொல்யூஷன் பிளான், அந்த பூஷன் பவர் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கான அந்த ரிவைவ் பெட்டிஷன் வந்து May 2 சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான மறுபடியும் ரிவைவ் பெட்டிஷனுக்கான ஆர்டர்ஸ் வர இருக்குதுன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அதானி குரூப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாங்க. அந்த அகமதாபாத் பேஸ்டு டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அந்த கம்பெனியை வந்து வாங்குறதுக்கு அதானி குரூப் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாங்க. இது போக 2 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா போட்டிலையும் இருக்கிறாங்க. பட் அநேகமாட்டு அதானி குரூப் தான் இதை அக்யூசியேஷன் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது போல். பாரதி ஏர்டெல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அவங்களோட சப்சிடரி தான் பாரதி டெலிமீடியா ஒரு 585 கோடி லிட்டிகேஷன் ரிலேட்டட் என்டர்டைன்மெண்ட் அந்த டைரக்ட் டு ஹோம் DTH சர்வீஸ் ரிலேட்டட் இது 585 கோடி வேல்யூ. அவங்களோட சப்சிடரி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிட்டிகேஷன் ரிலேட்டட் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் 585 கோடி. பட் அதை சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பாரதி ஏர்டெலுக்கு ஒரு செட்பேக்காக மாறிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி 4 வீடியோ போடலை, 2 நாள் வாயை திறந்து பேசாததுனால இப்போ 2 நாள் கேப் விட்டு 4 வீடியோ கேப்பு. திடீர்னு பேசும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது. இன்னும் 2 வீடியோ பேசும்போது தான்
ஃப்ளூவன்சி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் உடம்பு சரியில்லை, 2 நாள் வீடியோவும் போட முடியல, பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.